இப்போ குழந்தைங்க மேலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க படிக்கத்தான் போகுதான்னு தெரியவே இல்லையே, அடிக்கவும் முடியல, வாத்தியாரும் அடிக்க முடியல, பெற்றவங்களும் அடிக்க முடியல, அப்புறம் எப்படி தான் ஏன் குழந்தைய வளர்க்குறது? சட்டம் பார் இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு குழந்தைங்களை பற்றி இப்படி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியாக பிள்ளைகள் படிக்கத்தான் போகிறாங்களா, அல்லது காலேஜுக்கு போகிறாங்களா, அல்லது வேலைக்கு தான் போகிறாங்களா, ஃபாரினில் இருக்கிறவங்க ஃபாரினில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரியாக பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பணப்பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிள்ளை கல்யாணம் ஆகலை, பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, கல்யாணம் ஆன பிள்ளை நல்லா இல்லை, வேலையே கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்களில் மன வருத்தத்தை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அப்படியே ஜூன் மாதத்திற்கு பிறகு என் பிள்ளைங்க ஒழுக்கமானவங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, 1000 இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளை எப்படி இருக்குது பாருன்னு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பெருமையான உணர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க. குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயார்த்தம் ஆரம்பத்தில் நடந்தால் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு கெட்டி மேல சத்தம் குடும்பத்தில் கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கௌரவம் வரக்கூடிய, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போலன்னு சொல்லுவேன், அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றார் போலன்னு சொல்லுவேன். அதுக்காக பியூன் போய் எம்டி ஆகிட போகிறதில்லை. நமக்கு ஒவ்வொரு செக்டாராக முன்னேறப்படக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் அப்படியே இப்போது நடக்க இருக்குதுங்க.